வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆபரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் 15/1/2024 நடைபெற்ற தேர்வில் கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் வினாவிடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நம்பியாண்டார் நம்பி. அடுத்து, பண்டை தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, புறநானூறு. அடுத்து, சூடி கொடுத்த சுடற்கொடி யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆண்டாள். அடுத்து, முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, நப்பூதனார். அடுத்து, கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்கள் எத்தனை? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 6. அடுத்து, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இளங்கோவடிகள். அடுத்து, கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் டேஸ் ஆவார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கல்லாதவர். கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர் ஆவர். அடுத்து, படித்த மாணவன் இலக்கண குறிப்பு தருக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பெயரெச்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா வளர் தமிழ் இலக்கண குறிப்பு தருக. விடை ஆப்ஷன் ஏ, வினைத்தொகை. அடுத்து, என்று கூட்டல் இருள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, என்றிருள். அடுத்து, கீழ் வருவனவற்றுள் ஈரறிவு உடைய உயிரினம் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிப்பி. அடுத்து, தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எதுனா? விடை ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். அடுத்து, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஸ் ஆகும்? விடை ஆப்ஷன் ஏ, தொடர்மொழி. அடுத்து, இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வழு. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். அடுத்து, அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அறியாவினா. அடுத்து, குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது டேஸ் ஆகும்? விடை பார்த்தீங்கன்னா யாமம். குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது யாமம் ஆகும். அடுத்து, நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு போரிடும் போது வீரர்கள் சூடும் பூ டேஸ் ஆகும்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, காஞ்சிப்பூ. அடுத்து, ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தலை. அடுத்து, வினா எத்தனை வகைப்படும்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 6. அடுத்து, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரிகளுக்குரியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆலங்குடி சோமு. அடுத்து, பொறுத்துக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கவிஞர் தமிழ் ஒளி வீராயி, கந்தர்வன், கொம்பன், வைரமுத்து, கள்ளிக்காட்டு இதிகாசம், பாரதிதாசன், குடும்ப விளக்கு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து, பொருந்தாத இணையை தேர்வு செய்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 4. மொழி ஞாயிறு பெருஞ்சித்திரனார் இருக்கு. ஆனா மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். அடுத்து, புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நா. பிச்சமூர்த்தி. அடுத்து, கீழ் வருவனவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் எது? இதுல பாவியக்கொத்து, மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் இவை அனைத்தும் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். அடுத்து, பொருந்தாத இணையை தேர்வு செய்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 4. கு. அழகிரிசாமி, வெற்றி வேக்கை. அதான் பொருந்தாத இணை. அடுத்து, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். அடுத்து, தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்காக டேஸ் பயன்படுத்தினர்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தாவரங்களை. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்காக தாவரங்களை பயன்படுத்தினர். அடுத்து, அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கல்வி. அடுத்து, பண்பு எனப்படுவது டேஸ் ஆகும்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாடறிந்து ஒழுகுதல்.
பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் ஆகும். அடுத்து தகடூர் என்பது தற்போது எந்த மாவட்டத்தினை குறிக்கின்றது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தர்மபுரி. தகடூர் என்பது தர்மபுரியை குறிக்கின்றது. அடுத்து சேரர்களின் தலைநகரம் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கருவூர். சேரர்களின் தலைநகரம் கருவூர் என்றும் அழைக்கப்பட்டது. அடுத்து பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1988. அடுத்து இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அம்பேத்கர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா அம்பேத்கர். அடுத்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கால்டுவெல். அடுத்து பாண்டிய நாட்டினர் ஏரியை எவ்வாறு அழைக்கின்றனர்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கண்மாய். பாண்டிய நாட்டினர் ஏரியை கண்மாய் என்று அழைக்கின்றனர். அடுத்து சனி நீராடு என்று கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஔவையார். அடுத்து இந்திய ஏவுகணைகளின் நாயகன் என்று போற்றப்படுபவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அப்துல் கலாம். இந்திய ஏவுகணைகளின் நாயகன் அப்துல் கலாம். அடுத்து தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களின் படைப்பிரிவு டேஸ் என்று அழைக்கப்படுகின்றது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜான்சி ராணி. இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களின் படைப்பிரிவு ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து வேலை வாய்ப்பில் 50 விழுக்காடு பெண்களுக்காக தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெரியார். அடுத்து தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் டேஸ் ஆக மாற்றப்பட்டுள்ளன. விடை ஆப்ஷன் பி திறன் அட்டைகள். அடுத்து தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. அடுத்து ராமானுஜர் எந்த கோயிலின் மீது நின்று திருநாமத்தை மக்களிடம் கூறினார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணன். அடுத்து செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸாக மதிக்கின்றனர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாயாக. செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். அடுத்து கரகாட்டத்தின் துணையாட்டமாக டேஸ் ஆடப்படுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மயிலாட்டம். கரகாட்டத்தின் துணையாட்டமாக மயிலாட்டம் ஆடப்படுகிறது. அடுத்து சேகரம் என்பதன் பொருள் என்ன? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூட்டம். சேகரம் அப்படின்னா கூட்டம். அடுத்து வாலண்டியர் தமிழ் சொல் தருக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தன்னார்வலர். அடுத்து ஹீரோ ஸ்டோன் தமிழ் சொல் தருக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நடுகள். அடுத்து தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்று பொருள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நெல். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்று பொருள். அடுத்து ஹோமோகிராஃப் தமிழ் சொல் தருக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒப்பெழுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.